நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது? அதன்படி கவர்னர் இயங்க வேண்டுமா இல்லையா? கவர்னர் இப்படி நீடித்துக் கொண்டே போனால் பிளவுகள் வரத்தானே செய்யும். அவர்கள் தான் பிளவுக்கு வழிவகுக்கிறார். இப்போது போனவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இப்போது அங்கு போனவர்கள் இங்கு வருவது, இங்கு போனவர்கள் அங்கு போவது, ஆயாராம் காயாராம் வேலைக்கு கவர்னரும் மத்திய அரசும் காரணம். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். மத்திய அரசு இப்போது மத்திய அரசு சொன்னால் கவர்னர் இப்போது 10 நிமிடத்திற்குள் எங்களை அழைத்து பதவிப்பிரமாணம் செய்து விடுவார். ஆனால் இதே வேலையை மத்திய அரசு அண்ணன் பன்னீர் அவர்களை அழைத்து பதவிப்பிரமாணம் செய்து வைக்க முடியாது. ஏனென்றால் அவரிடம் மெஜாரிட்டி இல்லை. இருந்தால் இந்நேரம் உடனடியாக செய்திருப்பார். அவரிடம் மெஜாரிட்டி இல்லை. எப்படி செய்ய முடியும்? நீங்கள் எண்ணி பாருங்கள். அண்ணன் சொன்னதை போல எல்லாம் அவர்தான். பன்னீர்செல்வம் அவர்களும் நம்முடைய இப்ப இருக்கிற தலைவர்கள் எல்லோருமாக சேர்ந்துதான் அவர்கள். நான் உண்மையை சொல்கிறேன், இந்த எல்லோருக்கும் மத்தியில் நான் உண்மையை சொல்கிறேன். நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு நான் அரசியல் செய்தவன். நான் தூரத்தில் நின்று தான் இந்த பார்த்தி கொண்டிருந்தேன். இப்போது இருக்கின்ற பெரிய தலைவர்கள், இந்த எங்கள் கட்சியினுடைய அவைத்தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லோரும், அம்மா நீங்கள் தானம்மா இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், நீங்கள் தானம்மா வர வேண்டும் என்ற ராப்பிச்சைக்காரனை போல இந்த போயஸ் கார்டனில் அம்மாவிடம் காலையில் வந்து கெஞ்சினார்களா இல்லையா? இவர்கள் தானே அவர்களை பொதுச் செயலாளர் என்று சொன்னார்கள், இவர்கள் தானே முதலமைச்சர் என்று சொன்னார்கள். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் மனமாற்றம் வர்றது மனமாற்றம், அதுதான் சொல்கிறேன். இந்த மனமாற்றம் ஒன்றுமில்லை, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக